சரி வாங்க இன்னைக்கு ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி உள்ள போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் இந்த பெங்களூர் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானா இல்லை உண்மையாவே இதுதான் பெரிய மால் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எதுவும் கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருங்க. அங்கே வந்து ஒரு பஸ் ஏறிக்கோங்க. 12 ரூபா தான் டிக்கெட் கேட்பாங்க. 12 ரூபா டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டின்னு கேட்டு இறங்கிக்கோங்க. இதுதான் வந்து பெங்களூர்லேயே லார்ஜஸ்ட் மாலாம் ஒயிட் ஃபீல்டில் இருக்கு. இறங்குனதும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல விஆர் மால் இருக்கும். விஆர் மால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி இதுதான் இருக்கலே பெரிய மால் பெங்களூர்லேயே. அதுவும் சண்டே ஈவினிங்லாம் போனீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க. இருங்க பின்னாடி போய் நான் சொல்கிறேன். ஆனால் என்ன நீங்கள் பஸ் ஸ்டாப்ல நான் வெறும் ஒரு 5 நிமிஷத்துல நடந்து போயிடலாம். ஆனால் என்ன நம்ம சென்னையில் இருக்க மாதிரிலாம் ஃபினிக்ஸ் மால் கூட்டம் வர மாதிரி இங்கே கூட்டம்லாம் வர்றதில்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸ் மாலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஒரு மால் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மால் பெரிய மாலாக கட்டிட்டு இருக்காங்க. இன்னுமே இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மேலெல்லாம் ஃபுல்லாக கட்டிட்டு இருக்காங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குள்ள ப்ளே ஏரியாலாம் வச்சிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறதுக்கே அவன் வந்து செக்யூரிட்டியாக வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சென்னையில் ஒருத்தவங்க கூட வெல்கம் பண்ணுறது இல்லை. எங்கேயும் ஃபைன். இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா எத்தனை மால் இருக்குது, என்னென்ன கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. மொத்தமாகவே இங்கே வந்து 4 ஃப்ளோர் தான். ஒன்று கிரவுண்டு, இன்னொன்று அண்டர் கிரவுண்டு, இன்னொன்று ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரு. அது செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுட் கோர்ட் தான் இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நியர்லி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்கறக்கே சிறுசாக தாங்க இருக்கும், பெருசாலாம் இல்லை. இதுதான் வந்து பெங்களூர்லேயே பெரிய மால்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி பெங்களூர் பொறுத்த அளவுக்கு குட்டி ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் அதிகம். ஆனால் இந்த அளவுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு சிட்டிக்குள்ளே கட்டியிருக்காங்கக்கா அந்த அளவுக்கு பெருசாக கட்டியிருக்காங்க அர்த்தம். இது நியர்லி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு கட்டியிருக்காங்களாமா 4 ஃப்ளோருக்கு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சப்போஸ் இந்த மால் இடிச்சுட்டு வீடு கட்டினாங்கனாக்க 3000 வீடு கட்ட முடியுமாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானா? ஆனால் உண்மைதான். மேபி 4-5 ஃப்ளாட் கட்டலாம். ஸோ அதனால அத்தனை இது இருக்கும். இதுக்குள்ள இல்லாத கடைங்களே இல்லை, எல்லா கடைங்களும் இருக்கு. நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற ஜூடியோலேருந்து இருக்க நம்ம லோக்கல் இருக்க சென்னை 6 வரைக்கும் இருக்கு. நீங்கள் அத்தனையும் பார்த்துட்டு போகலாம். மற்றபடி இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபோன் டவர் கிடைக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் செகண்ட் ஃப்ளோர், இந்த 3 ஃப்ளோர் தான் டவர் கிடைக்கும். நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் போயிட்டீங்கன்னாக்கா சுத்தமாக டவர் கிடைக்காது. சும்மா 2G தான் ஒர்க் ஆகும். அதுவும் ஜியோவாக இருந்தால் சுத்தமாக ஒன்றும் கிடைக்காது. ஆனால் ஒரு கடையில் ஆள் இல்லை, ஆனால் நிறைய பேர் சுற்றி பார்க்க வரானுங்க. இத்தனையும் நான் வந்து வீக் டேஸில் போயிருந்தேன். வீக் டேஸில் போனதுக்கு இத்தனை பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க. இதே நான் வீக்கெண்ட்லாம் வந்தேன்னாக்கா இன்னுமே வச்சு செஞ்சுருப்பாங்க. செம கூட்டமாக இருக்குமாமா. ஆனால் வீக்கெண்டில் வந்தால் தான் வந்து நிறைய ஈவெண்ட் நடக்கும். ஈவெண்ட்லாம் பார்க்குறக்காக நீங்கள் வரலாம். சப்போஸ் ஈவெண்ட்லாம் பார்க்கணும்னா இந்தியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறக்கு வழி வச்சிருக்காங்க. அந்த வழியாக நீங்கள் வெளியே போயிடலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அவுட்லெட்ல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரீமியம் அவுட்லெட்ஸே. எப்படி சொல்றதுன்னா இந்த கெல்வின்னு சொல்லிட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. அப்புறம் பிவிஆர் சினிமாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலே பெரிய தேட்டர் இங்கே எங்கே இருக்குதுனாக்கா அதிகமாக ஸ்க்ரீன் இருக்கிறது இங்கே மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அம்மா நியர்லி பார்த்தீங்கன்னா 9 ஸ்க்ரீன் இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகே, நமக்கு டைம்லாம் இல்லை. ஆனால் இன்னொன்று என்னன்னா இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கு இந்த தேட்டரில். இதே நீங்கள் அந்த விஆர் மாலில் பார்த்தீங்கன்னா 400 ரூபா டிக்கெட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபா சொல்லுவானுங்க. என்ன ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவர் ஆக்குப்பை நிறைய பேர் இடம் முடிப்பா உட்காருவாங்க. இன்னொன்று கொஞ்சம் புது தேட்டர் அதனால. ஓகே ஃபைன் சொல்லிட்டு அவனுங்களும் போயிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்துட்டு கேட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் நல்லா தாங்க இருக்கு. வேற லெவலில் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சிருக்காங்க, ஹைஜீனிக்கா. ஆனால் வேற லெவலில் இப்போ என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்போ கன்னடம் அது மட்டும் எழுதிருக்காங்க. ஆனால் நம்ம ஃபினிக்ஸ் மாலில் போனீங்கன்னாக்கா தமிழில் ஒரு வேர்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே கன்னடத்துக்காரங்க கன்னடத்தில் பேர் எழுதி அவ்வளோ சண்டைக்கு வந்துருவானுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கன்னடத்துலேயே பேர் எழுதியிருக்காங்க. எல்லா கடைக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் வந்து நேம் எழுதியிருக்கும். ஆனால் நம்ம ஊரில் அப்படி பார்க்க முடியாது. ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இதன் தட்டி கேட்க யாரும் வர மாட்டாங்க. சரி நம்மளும் தட்டி கேட்க வேணாம். எது தேவையில்லாம மொழியை வந்து இது பண்ணிட்டு இருக்கணும். அவங்களாம் ஃபர்ஸ்ட் நம்மளாம் மாதிரி ஆளுங்களாம் வந்து வாங்க மாட்டாங்க. ஒன்லி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் வந்து வாங்க போறாங்க. இவங்க தான் லாங்குவேஜ் சண்டை போடுறாங்க. நம்மளும் இதுக்கு லாங்குவேஜ் வச்சு சண்டை போடணும். ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லேயே வந்து பார்லரில் வச்சுருக்காங்க. உங்கள் பார்லரில் உங்கள் ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணணுமா, ஐஸ்கிரீம் வச்சு க்ளீன் பண்ணுவாங்களாமா. அப்போ நீங்கள் அதெல்லாம் சாப்பிட முடியாது, கலப்படாதீங்க. அது கீழே தூக்கி வீசிடுவாங்க. அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா மங்கோலியன் பேக்கரின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு செகண்ட் ஃப்ளோரில். அதை நான் காட்டுறேன் பின்னாடி. பார்த்தீங்களா போட்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஓடாதுங்க, சும்மா வச்சுருக்கானுங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த லெஹங்கால் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுருப்பானுங்க.
ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னை மாலை விட இந்த மால் வந்து குட்டியா தான் இருக்கு. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இவனுங்க தான் என்னட்டு பெரிய மால்ன்னு சொல்லி கதவ விட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. நான் வந்து அங்கேயும் நான் சுத்தியிருக்கேன், இங்கேயும் சுத்தியிருக்கனால எனக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனா சில ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க இங்க வந்தீங்கன்னாக்கா, இது பெரிய மால் தான் நீங்க பேசுவீங்க. ஆல்சோ எப்பவும் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது லைவ் கான்செர்ட் ஏதாச்சும் படத்த ரிலீஸ் பண்றதெல்லாம் இங்க வந்து ரிலீஸ் பண்ணுவானுங்களாமா. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஆல்சோ இங்க பார்த்தீங்கன்னா, எங்கெங்க பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம், வாட்டர் பிடிக்கிற ஏரியா எல்லாமே வச்சிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் பார்க்க அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போற மாரி. இதுக்கப்புறம் நான் வந்து காட்ட முடியாது. ஸோ அதனால வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்ப தண்ணி புடிச்சிட்டு, நம்ம அப்படியே வெளிய வந்துட்டோம். அப்ப வெளிய வந்ததும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லா சுத்தலாம்னு சொல்லிட்டு என்னென்ன கடை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சரி ஓகே என்னத்த பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெதுவா போயிட்டு இருந்தேன். ஆல்சோ நீங்க வந்து வீல் சேர்ல யாராச்சும் வராங்கன்னா கூட இங்க பிரச்சனை இல்ல. வீல் சேர்ல கூட போயிட்டு வர முடியும். லிஃப்ட்ல இருந்து வீல் சேர்ல போயிட்டு வந்துக்கலாம். அங்கங்க காஃபி ஹவுஸ் போட்டுருக்காங்க. காஃபி ஹவுஸ்ல சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க லவ்வர் கூட. இன்னொன்னு என்னன்னா, இங்கெல்லாம் வந்து பெட்டுங்களும் கூட்டிட்டு வரானுங்க. குட்டி கையில தூக்குற நாய்க்குட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கையில புடிச்சு தூக்கிட்டு வரானுங்க. இங்க யாரும் கேட்கறது இல்ல. பெட் நாட் அலோவ்டுன்னு சொல்றதும் இல்ல. ஆனா என்ன கையில குட்டியும் இருக்கணும். பெருசா இருந்துச்சுன்னா அலோவ் பண்றது இல்ல போல. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா 2 பெரிய குட்டி நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்குது பேக்குள்ள வச்சு. இல்ல பெட் ஷாப் கீது இங்கிட்டு தான் என்னன்னு தெரியல. ஆனா நெறைய பியூட்டி அவுட்லெட்ஸ் வச்சிருக்கானுங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த பணக்காரங்க லேடீஸ்லாம் வந்து மேக்கப் போட்டே இருக்கறக்காக. இத விட யூபி சிட்டி மால் போய் காட்டுறேங்க. அதுல தாங்க வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து லக்ஸரி மாலே இருக்காது. அது வந்து நம்ம அடுத்த வீக்ல பார்க்கலாம். உடனே எலக்ட்ரானிக் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, குரோமா, இந்த ரிலையன்ஸ் டிஜிட்டல் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் நீங்க வாங்கிக்கலாம். ஆல்சோ இங்க ஸ்டாக் இல்லன்னு சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி நார்மல் பீப்பிளும் வராங்க. மோஸ்ட்லி ஐடி பீப்பிள்ஸ் அதிகமா வராங்க. ஆல்சோ பணக்காரங்க அதிகமா வரானுங்க. ஆனா வந்து எதுவுமே இல்லன்னு சொல்ல மாட்டானுங்க. இந்த குரோமாலயும் சரி, இந்த ரிலையன்ஸ் டிஜிட்டல்லயும் சரி. ஸோ மோஸ்ட்லி இந்த பேட்டா இருந்து நைக் வரைக்கும் எல்லா ஷூ கம்பெனியும் இங்க இருக்கு. செட் கம்பெனியும் இங்க இருக்கு. தனித்தனி அவுட்லெட்டே வச்சிருக்காங்க. என்ன நீங்க வந்து நீங்க எவ்வளவுதான் நடந்தாலும் சரி, இங்க வேர்க்கவே வைக்காது. இவ்வளவு சூப்பரா இருக்கு. கிளைமேட் என்ன செம கூலிங்கா. ஸோ இங்க பாத்தீங்களா பாகுபலி சேர்லாம் இருக்கு. அதுக்கு இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கியூ கட்டி நிக்கிறானுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கடைசியில இருக்கும். ஆல்சோ லைட் டெக்கரேஷனும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கா. இங்க நீங்க போட்டோ எடுக்கணுமா, இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பேர் நிப்பானுங்க. ஸோ நீங்க போட்டோ எடுக்க லேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பொங்கலாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இதே பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் டேலே இப்படி இது ஒன்று வீக்கெண்ட்ல எல்லாம் போனீங்கன்னாக்கா இன்னுமே இருக்கும் கூட்டம் கூட்டமா. ஸோ பாத்துக்கோங்க ஆகணுமா குமாரே அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஏடிஎம் இருக்கு. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும் நிறைய இடம் இருக்கு. மேபி ஃபாரின் கண்ட்ரிலாம் அதிகமாக இங்கே போயிட்டு வரானுங்கல்ல, டீம் அவுட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய கரன்சி இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன அந்த அளவுக்கு வந்து சார்ஜஸும் பண்ணுவானுங்க போல. 4 நாள் சார்ஜஸ் பண்ணுவானுங்க. இங்க பார்த்தீங்களா கன்லாம் வச்சிருக்கானுங்க. இந்த கன்னா சும்மா ஷோகேஸ் வச்சிருக்கானுங்க. ஒரிஜினல் கன்னா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா என்ன இங்கிலாந்துன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து ஒரு கப்பு வச்சிருக்கானுங்களாமா. அவங்க நடத்துங்களா இது நம்ம கடையில இருந்து வாங்கி நடத்தானுங்க போல அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நிறைய வாட்ச் கம்பெனி இருந்து பார்த்தாங்க. இந்த ஃபாசில் தான் வந்து நமக்கு தெரிஞ்ச கம்பெனி. டைட்டானு அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா புது புது வாட்ச் கம்பெனி நிறைய வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஹை எண்ட் வாட்சஸ் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி ரேட் போட்டிருக்கான். இதெல்லாம் வாங்குவானுங்களா அப்படின்னு தெரியல. ஆனா மோஸ்ட்லி இங்க பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிக்காரங்க தானே, ஸோ வாங்குறவாங்களாமா. பிரச்சனை இல்லை. இன்னொன்னு என்னன்னா சரி இங்க அதிகமா செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, இன்ஃபுளுன்ஸ் இருக்கானுங்க. கிஃப்ட்டுக்காக வாங்குவானுங்க. ஆல்சோ பிளே ஏரியால பாத்தீங்கன்னா பாருங்க இப்பவே வந்து விளாண்டுட்டு இருக்கானுங்க. வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா இங்க செம கூட்டமா இருக்கும், ரஷ்ஷா இருக்கும். ஆமா மத்தனையும் பாத்தீங்கன்னா குட்டி குழந்தைங்க விளாட்றதா இருக்கு. பெரியவங்க விளாட்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா டோக்கனுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் மற்ற மால் கம்பேர் பண்ணும்போது. ஆனா இருந்தாலும் இங்க காசு கொடுத்து விளாடுறாங்க. பிகாஸ் இங்க வந்து அதிகமா இருக்கு மற்ற மாலை கம்பேர் பண்ணும்போது. இவ்வளவு தூரம் நான் உள்ள நடந்து வந்துட்டேன். இன்னுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்ட்டு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பார்ட்டி ஏரியா தனியா வச்சிருக்கானுங்க. அதாவது மற்ற மால்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்து சேர்த்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இங்க ஒரே ஃப்ளோர்ல கொடுத்துட்டானுங்க இந்த பிளே ஏரியாவுக்கு. மற்றபடி நீங்க அந்த பிளே ஏரியாவுக்கு வந்து இன்னொரு சைடே நீங்க ஓடி வந்துடலாம். இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்க இடம் பிளேசஸா இருக்கு. ஆனா என்ன நீங்க காசு இருக்கணும், காசு இருந்தா தான் விளையாட முடியும்.
சொல்ல மாட்டாங்க. இங்க இங்க வந்து ஃப்ரீ வைஃபை கொடுத்துருக்கானுங்க. ஃப்ரீயாவே நீங்க என்ன வேணா பேசிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே இருக்கு எல்லா வைஃபையுமே. ஆனா என்ன, நீங்க பார்த்து தான் யூஸ் பண்ணிக்கணும். ஏதாச்சும் தப்பாகி எதனாச்சும் ஆச்சுன்னா முடிஞ்சுச்சு. என்ன பினிக்ஸ் மால் என்ன இதுனாக்கா, அவனுங்க ஃபெஸ்டிவல் டைம் வருதுனாக்கா அந்த அளவுக்கு செலவு பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ணுவானுங்க. இப்ப தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கு வச்ச மாரி அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பானுங்க. அதே கிறிஸ்மஸ் வருதுனாக்கா, ஃபுல்லா பலூன் கட்டி கிறிஸ்மஸ் தேவையான எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பானுங்க. நியூ இயர்னா நியூ இயர் தீம்க்கான எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்சோ அது போக கான்செர்ட் பார்த்தீங்கன்னா, அது நெறைய நடப்பானுங்க. நீங்க இல்லையே நீங்க பாடுறவரா இருந்தா உங்கள வீட்டாண்ட இங்க பாட வச்சுருவானுங்க. அதெல்லாம் இருக்கு. அப்புறம் நெறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், பர்கர் ஷாப்பு, KFC, மோமோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க அதிகமா இருக்கு. ஸோ மத்தபடி இதெல்லாம் பெருசா இல்லங்க. நார்மலா இருக்க மால் தான் இருக்கு. என்ன இருக்கோ அதுதான் இருக்கு. என்ன ஏசி அதிகமா போட்டு வச்சிருக்கான். ஸோ கூலிங் நல்லா இருக்கு. கம்பேர் டு அதர் மால். மத்தபடி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் அவுட்லெட் இல்ல. சப்போஸ் ஃபோன் சார்ஜ் இல்லைனாக்கா இங்க சார்ஜ் போட முடியாது. ஏதாச்சும் கடையில குடுத்தா நீங்க போடுற மாரி இருக்கும். ஆல்சோ நான் நார்மலா இருக்க ஒரு கடையில வந்து செக் பண்ணேன். ரேட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மினிமமாவே பார்த்தீங்கன்னா, ரூ. 200 கீழ எதுவுமே இல்ல. எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோர் தென் ரூ. 200 மேல தான் இருக்கு. மால்னாவே அவங்க காசு குடுத்து சாப்பிடணும். அதுக்காக தான் அவங்க போட்டுருக்காங்கன்னு தெரியல. பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குன்னு சொல்லிட்டு. இதே பார்த்து தான் நேத்து ஃபீனிக்ஸ் மால் பெங்களூர்ல பெருசா இருக்கு அப்படிங்கிறானுங்க. ஆனா உண்மை என்னன்னாக்கா, இது இன்னுமே பார்த்தீங்கன்னா குட்டியா தான் இருக்கு. கம்பேர் டு சென்னை மால். ரியல் ஃபீனிக்ஸ் மால் பார்த்தீங்கன்னா துபாய்ல ஒண்ணு இருக்கான். அதான் இருக்கறதுலயே பெரிய மாலாம் ஏசியாலயே. ஆனா இவனுங்க வந்துட்டு இதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஃபீனிக்ஸ் கம்பெனி பத்தி நம்ம ஒன் டைம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபீனிக்ஸ் மாலா ஃபேஸ் நம்ம ரிவ்யூ பண்ணும்போதே. அந்த வீடியோ செக் பண்ணீங்கன்னா ஃபீனிக்ஸ் மாலோட ஹிஸ்டரி தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்டைல் இன்ஜின் இண்டஸ்ட்ரிங்க. திருப்பூர்ல கம்பெனி இருக்க மாதிரி இவன் கம்பெனி தான் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கான். எக்ஸ்போர்ட் கம்பெனி. அப்புறம் இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இறங்கி பார்க்கலாமே அப்படின்னு இறங்கியிருக்கான். இறங்குனதுல வந்து சிக்கிருச்சு. நல்லாவே ஓடுது. ஏன் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீனிக்ஸ் மாலை பத்தி வச்சு வச்சு ஃபுல்லாவே கிரியேட் பண்ணியிருக்கான். ஃபுல்லா இந்த மால் கட்டுறது, அபார்ட்மெண்ட் கட்டுறது. மால் கட்டினான்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல அபார்ட்மெண்ட் கட்டி விட்டாக்கா கண்டிப்பா அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மாலுக்குள்ள வருவாங்க. ஸோ கண்டிப்பா ஷாப்பிங் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏதாச்சும் குட்டி குட்டி திங்ஸ் வாங்குறதா இருந்தால் ஷாப்பிங் பண்ணுவாங்களா. ஸோ அதனால வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மால் சக்ஸஸ் ஆயிடுச்சு. வாங்குறாங்களோ இல்லையோ உள்ள சுத்தி பார்க்க ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்கல்ல, சும்மா டச் அண்ட் ஃபீல்காகவே. இப்போ ஒரு 100 பேர் வரானாக்கா கண்டிப்பா 80 பேர் வந்து வாங்க மாட்டான். சும்மா சுத்தி பார்க்க தான் வருவானுங்க. ஆனா 20 பேரை வச்சு இவன் கல்ல கட்டிடுவான். உண்மையை சொன்னா லாஸ்ட்ல தான் போகுது மாலு. ஆனா அவனுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ல தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காசு. ஏன்னா மெம்பர்ஷிப் கொடுத்துருவான். இப்போ டைனிங்க்குலாம் வந்தாங்கனாக்கா அந்த மெம்பர்ஷிப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். 10% டிஸ்கவுண்ட் இருக்கங்காட்டிக்க கண்டிப்பா ஆளுங்க வந்து சாப்பிடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, இங்க எல்லா ஹோட்டலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பீர் வச்சிருக்காங்க, சரக்கு வச்சிருக்கானுங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆளுங்க இங்க வந்து சுத்திட்டு இருக்கானுங்க. என்னடா குடும்பம் இப்படி பண்றீங்கடா அப்படின்ட்டு இருந்துச்சு. இங்க பாத்தீங்களா, அங்க ஒரு பிளே ஏரியா முடிச்சோமா, இப்ப இங்க வந்து இன்னொரு பிளே ஏரியா வந்துருச்சு. பிளே ஏரியாவும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் குட்டி குட்டி குழந்தை விளையாடுறதுக்கு தான் இருக்கும். அதுவும் ரேட்டும் வச்சாதான் இருக்கு. இன்னுமே பாருங்க நிறைய பேர் இங்க சுத்திட்டு தான் இருப்பானுங்க அதிகமா. நீங்க பர்த்டே பார்ட்டி ஏதாவது செலவு பண்றது இங்க பண்ணிக்கலாம். இன்னொன்னு சொல்ல மாட்டேங்க, இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. யாருக்குமே தெரியாது, சீக்கிரம் ஹோட்டல் மாதிரி. அது இந்த வழியா போனீங்கன்னா ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். ஆனா நம்மள வந்து யாரையும் உள்ள விட மாட்டாங்க. ஒன்லி அப்பாயின்மெண்ட் இருக்க ஆளுங்களை மட்டும் தான் விடுறாங்க. ஏதாவது மெம்பர்ஷிப் வேணுமாமா. இங்க போய் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் ரெண்டு செக்யூரிட்டி கூப்பிட்டாங்க, இல்லப்பா இது வந்து அப்பாயின்மெண்ட் வேணும், இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்ட்டாரு. மற்றபடி எதுவும் பெருசாலாம் இல்லைங்க. மோஸ்ட்லி டீம் ஓட்டிங் வரவங்க வரானுங்க, இல்லையா லவர் போயிட்டு வரவங்க வரானுங்க. மோஸ்ட்லி நீங்க ஃப்ரெண்டு கேண்டவங்க கூட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி இங்க வந்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஹவர்ஸ் சாலிடா போகும். அதுபோக தேட்டருக்கு படம் புக் பண்ணீங்கன்னாக்கா ஒரு 3 ஹவர்ஸ். டோட்டலா ஹாஃப் டே செலவு பண்ணணுமா, கண்டிப்பா இந்த மாலுக்கு வாங்க. கரெக்டாக மத்தியானம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிடுவாங்க. அப்பதான் இங்க வந்து செலவு பண்ண மாட்டீங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டமோட முடிஞ்சிடும். ஸ்நாக்ஸ் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தீங்கன்னாக்கா குட்டி குட்டி கடைங்க நிறைய இருக்கு. ஸோ அந்த கடையில் உட்காந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஏசி காத்து வாங்கிட்டு ஒரு படம் 200 படம் பார்த்துட்டு, 200 இல்லை இங்கே வந்து 300. 300 டேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 300 ஆயிடுது. அந்த டேக்ஸோட எல்லா படமும் பார்த்துட்டு நீங்க கிளம்பி போயிடலாம். மற்றபடி இந்த மாலு ஒன்று டப்பாக்கு ஒரு மால் தாங்க. ஏன்னா அங்கங்க கடை வச்சிருப்பான். ஒவ்வொரு கடையில நீங்க ஒவ்வொரு டைம் நீங்க வரும்போது புதுசா உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா போதும், நீங்க அத்தனை இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆல்சோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கிளினிக்லாம் நிறைய வச்சிருக்காங்களாமா. மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா, இந்த ஹெல்த் சஸ்பென்ட் எல்லா ஸ்டோரும் இங்கே அதிகமாக இருக்கு. உங்களுக்கு தேவையே இப்போ ஏதாச்சும் எமர்ஜென்சியாக தேவைப்பட்டா கூட இங்கே வந்து ஃபார்மா கம்பெனிலாம் இருக்கங்காட்டிக்கு நீங்கள் டக்குன்னு வாங்கிக்க முடியும். மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா கிளினிக்னாக்கா சும்மா அந்த டென்டல் கிளினிக்கும் இந்த ஐ கிளினிக் தான் அங்கே இருக்கு. நார்மல் ஹாஸ்பிட்டல் மாதிரிலாம் எதுவும் இல்லை.
சும்மா இந்த பிராண்டுக்கான கண்ணாடிலாம் நீங்க வாங்கி போடணுமா, இந்த கண்ணாடி நீங்க வந்து வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க எதுவும் பெருசாலாம் பண்ண முடியாது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா சட்டில் சர்வீஸ் வச்சிருக்காங்க. எப்படின்னாக்கா இங்க இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிங்க வந்து உள்ள போக முடியுமாமா. அந்த ஐடி கம்பெனிக்காரங்களே இங்க வந்து சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க வீக்கெண்ட் அப்பெல்லாம். ஏன்னா நிறைய அவுட்லெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டார்ட் அப் தான் இங்க அதிகமா இருக்காங்க பெங்களூர்ல. ஸோ கண்டிப்பா சாப்பிட போயிட்டு வந்து இங்க வாங்கி தந்துருவானுங்க. இங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அப்படி இருக்கு. இது விட முக்கியமான ஏரியா இங்க பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஏரியா, ட்ரிங்கிங் ஏரியான்னு தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்கானுங்க. இந்த சரக்கு போடுறவனுங்க இது பண்றவனுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்க செமையா தான் இருக்கும். ஆல்சோ இங்க இருக்க சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஒன்று கேட்டிங்கன்னா போதும். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கு. அதாவது நகைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி மட்டும் 23% ஜிஎஸ்டி போடுறோம். நீங்க கடையில் வாங்கினா 18% தான்டா அப்படின்னு இருக்கு எனக்குலாம். சரி ஓகே, மால்னாலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5% ஜிஎஸ்டி போடணும். ஆல்சோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கிங் நீங்க பண்ணிட்டு போகணும். ஆல்ரெடி டைனிங் புக் பண்ணாட்டி நீ உள்ளே விட மாட்டோம். அவ்வளோதாங்க. இந்த செகண்ட் ஃப்ளோர்ல தான் ஃபுல்லாக தேட்டர் இருந்து எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் போக போகிறோம். ஆனால் போகும்போது பாருங்க இந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 6 அடிக்கு இருக்கு போகிற ஒரு ஆளோட ஹைட்டுக்கு. ஒரு லைட்டு மட்டுமே அவங்க இருக்கும் நியர்லி ஒரு 1,00,000 ரூபாய்க்கு. ஆனால் அங்கங்கே செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. சேஃப்டிக்காக வந்து ஆளுங்க நிறுத்தி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பயம் இல்லை. ஃபுல்லாக சேஃப்டி இருக்கு, ஹைஜீனிக் இருக்கு, க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் இதை விட லக்ஸரி மால்னா இப்போ புதுசாக கட்டின ஃபீனிக்ஸ் ஆஃப் மால் ஆஃப் ஏசியா தான். அதுதான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கட்டி வச்சிருக்கோம். இதில் பாருங்க இது சிம்பிளாக தான் இருக்கு. பிகாஸ் இது கட்டி நியர்லி ஒரு டெக்கேட் மேலே ஆயிடுச்சு. டெக்கேட்னா நியர்லி ஒரு 10 இயர்ஸ் மேலே ஆச்சு. அந்த மால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கட்டினாங்க. கொரோனாக்கு முன்னாடி கட்டணும்னு பார்த்துருக்கான். கொரோனா வந்தங்காட்டிக்கு இப்போ கொரோனாக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டான். அதனால புத்தம் புதுசாக இருக்கு அந்த மால். வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏசியா நார்த் சைடில் இருக்கு. இது வந்து சவுத் சைடில் இருக்கு. நீங்கள் ஏர்போர்ட் போகிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் அங்கே ஆக்சஸ் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐடி காரிடர்ஸ். ஒன்லி ஐடி பீப்புள்ஸ் மட்டும் தான் இங்கே வருவானுங்க. அதுவும் சாப்பிட்றதுக்காக சரக்கு அடிக்கிறதுக்காக. இல்லையா ஈவினிங் வீக்கெண்ட் ஆனால் டோலிங்ல போயிட்டு படம் பார்க்க வந்துருவானுங்க. அப்போ அவங்க கிஃப்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே ட்ரெஸ் கடை அந்த கடைன்னு சொல்லிட்டு வாங்கி தந்துட்டு இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுமே ஆளுங்க தாங்க சுற்றிட்டு இருக்காங்க. ரிச் பீப்புள் அந்த மாதிரிலாம் ஆளுங்கலாம் சுற்றுறதுலாம் இல்லை. நார்மலாக நம்மள மாதிரி இருக்கவங்க அப்படிதான் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கேஷுவல் ஆயிடுச்சு, நார்மல் ஆளுங்களே வர மாதிரி. இந்த மாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் மாடர்னாக வரானுங்க. இதை விட யூபிசிட்டி மாலில் அதுக்கு மேலே அல்ட்ரா மாடர்னாக வராங்க. ஆக்சுவல் பெங்களூர் நீங்கள் பார்க்கணும் சிட்டிக்குள்ளே தான் பார்க்க முடியும். அது அந்த யூபிசிட்டி மாலில் தான். அதான் ஆக்சுவல் மாலே. மால் பீப்புள்ஸில் எப்படி இருப்பாங்கன்னா அந்த மாலில் போனீங்கன்னா வேற லெவலில் இருப்பாங்க. இன்னும் 2 வாரத்தில் அந்த வீடியோ வரும் பாருங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் ப்ரொமோஷன் பண்ணுறது, ஏதாச்சும் வந்து சாங் ரிலீஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமாக பண்ணுவாங்களாம் இந்த ஃப்ளோரில் தான். மற்றபடி இங்கே எதுவும் பெருசாக இல்லைங்க. பெருசாக இந்த ஓப்பன் ஆடிட்டோரியம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பார்த்த மாதிரி தெரியல. இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து எக்ஸிட் வழி நிறைய வச்சிருக்காங்க. இந்த மெயின் எக்ஸிட் வழியில தான் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கு. இந்த ஈவெண்ட் நடத்துறது சண்டே சாட்டர்டே அப்போலாம் அதெல்லாம் பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக போனீங்கன்னாக்கா அந்த பக்கம்லாம் இருக்கும். இந்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நிறைய 2-3 ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்க. 2-3 இல்லைங்க, 4-5 இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிவிஆர் சினிமாஸ்க்கு சினிமாக்காக பாருங்க தனியாக ஒரு பில்டிங் கட்டி விட்டுருக்கானா. இந்த டேக்கோ பில்லா இருக்கா. இந்த பக்கம் தான் ஃபுல்லாக அந்த ஈவெண்ட் நடத்துவானுங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி ஓகே அண்டர் கிரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் வந்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பாருங்க அந்த ஃப்ளோர் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைஃப் ஸ்டைல் இது இடத்த பாருங்க க்ரீனரியா ஃபுல்லாக மேக் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் அந்த மாலில் ஃபுல்லாக க்ரீனரியா வச்சிருப்பாங்க. அந்த சென்டர் ஃப்ளோரையே இங்கே கொஞ்சம் தான் க்ரீனரியா இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் எல்லாம். ஆனால் இந்த ஃப்ளோரில் தாங்க முக்கியமாக நீ கவனமாக வச்சுக்கணும். ஃபோன் எதுவுமே பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்காது. ப்ளஸ் ஜியோ ஏர்டெல் எப்படின்னு தெரியல. ஜியோக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக தான் கிடைச்சிச்சு. எல்டிஏ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி தான் கிடைச்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து கார்டு வச்சிருந்தீங்கன்னா கார்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோனில் யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னாக்கா அவ்வளோதான் காணாமல் போயிடும். அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நகை கடை இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்க. ஏன்னா எவனாச்சும் திருடிட்டு ஓடுறான்னா கூட ஓட முடியாது, பிடிச்சிருவானுங்க. முக்கியமாக எக்ஸ்பென்சிவ் கடைலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஆல்சோ ட்ரெஸ் கடை அந்த மாதிரி குட்டி டக்குன்னு வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி கடைங்களா பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கானுங்க. அதுவே பெருசாலும் இங்கே எதுவும் இல்லைங்க. அண்டர் கிரவுண்டில் போனீங்கன்னா இன்னும் பாருங்க கார் பார்க்கிங் தான் இருக்கு. கார் பார்க்கிங்ல உங்க காரு பைக்லாம் நீங்க எடுத்துக்க முடியும். அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி ஒரு 3000 கார் நிறுத்த முடியுமாமா. அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை 2-3 ஃப்ளோர் வச்சிருக்கானுங்க. ஆல்சோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமாக கட்டி வச்சிருக்காங்க. ஸோ பிரச்சனையும் இல்லை இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம்.
வந்தாங்கன்னா டக்குன்னு போயிட்டு போய்க்கலாம். இங்கதான் பாத்தீங்களா பார்லர்லாம் இருக்கு. அதாங்க ஈஸியா அசஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கு. ஃபுட் கோர்ட்லாம் பாத்தீங்கன்னா மேல இருக்கு. தனியா நீங்க சினிமாக்கெல்லாம் போகணும்னா அந்த சைடு இருக்கு. ஐ திங்க் ஸோ. நான் அது சீக்கிரட்டா போனது பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கேட்டது பாத்தீங்கன்னா சினிமா தேட்டர்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து என்னை வந்து அங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டிக்கெட் இல்லாம. நகையெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க வேற லெவல் டிசைன் இருக்கு. பாத்தீங்கன்னா 23% வந்து ஜிஎஸ்டி போடுறோம். அது போக இப்போ செய்குலி சேதாரம்லாம் இருக்கு. இப்பதான் நியூஸ் புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு. கல்யாண ஜுவல்லரியில் பாத்தீங்கன்னா இரும்பு வச்சு நகை செய்யலாமாமா. இரும்பு இதே எடுத்துட்டு போயிருங்க மேக்னெட்டை செக் பண்றதுக்காக பெரிய நகையெல்லாம் வாங்க போறீங்கன்னா. அந்த ஸ்டோரி வந்து நம்ம ரியல் சேனல்ல வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா இந்த பெட் ஏரியா, இந்த பெட் டாய் ஏரியா எல்லாமே வச்சிருக்காங்க. நீங்க வந்து குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கணுமா விளையாடணுமா அப்படின்னு பண்ணிக்கலாம். ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா பேட்டரி போட்டு வச்சிருக்காங்க. நீங்க ஏதாச்சும் விளையாடணும்னா விளையாண்டுக்கலாம் ஓப்பனாவே. குழந்தைங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து அதிகமாக விளையாண்டு இருக்கு. ஏன்னா ப்ளே பண்ணும்போது தான் அது வாங்கணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. இங்க வந்து கஸ்டமர்ஸை விட உள்ள வேலை செய்ய ஆளுங்க வந்து அதிகமாக வச்சிருக்காங்க. ஏன்னா யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பெருசாலாம் ஆளுங்களாம் இல்ல. நைஸா என்ன நீட்டா அவங்க கேட்கறாங்க ஏதாச்சும் வேணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ நீங்க விளையாடுறது ஸ்கேட்டிங் போடுறது எல்லாமே நீங்க வந்து லைவாவே இங்க டெஸ்ட் ட்ரையல் பண்ண முடியும். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன ஃப்ரேக்ரன்ஸ்க்காக அதிகமாக வச்சிருக்காங்க. சென்ட் பர்ஃபியூம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒருத்தன் வச்சிருக்கான். நீங்க ஒருத்தன்ட்ட வாங்கிட்டு போயிட்டு அடுத்த டைம் வந்து திரும்பி வாங்கணும்னா எங்க இருக்குன்னு தெரியாது கடை. ஸோ நீங்க ஏதாச்சும் அடையாளத்தை பார்த்து வச்சுட்டு தான் வர முடியும். நீங்க நடந்து நடந்து கால் வலிக்குதா இங்க வந்து நீங்க உட்காந்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. சரி அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல கூட ஒன்றும் கூட நான் பார்க்கல. ஆல்சோ நீங்க கீழே உட்கார முடியாது. கீழே உட்காந்தீங்கன்னா பிடிச்சிக்குவானுங்க. ஏன்னா செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அங்கங்க சுத்திட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு அதிகம். இங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை வளர்த்தி வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் நடத்துவாங்களாமா. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஈவெண்ட், இந்த டேலண்ட் ஷோ, மியூசிக் ஃபெஸ்டிவல், வந்து வீக்கெண்ட் ஆனால் இங்கே ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் நடக்குங்க. வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா போதும், ஈஸியாக டைம் பாஸ் ஆயிரும். ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் வீடியோ ப்ரொமோஷன் பண்ணுறேன், படம் ப்ரொமோஷன் பண்ணுறவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துருவானுங்க இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே. ஆல்சோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்கும். ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சிருக்கானுங்க. நீங்கள் டக்குன்னு ஏதாச்சும் லேப்டாப் வாங்கணும்னு கூட நினச்சா கூட டக்கு டக்குன்னு வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஹை எண்ட் வேரியனே பார்த்தீங்கன்னா இங்கே ரேட்டு வந்து நெட் ரேட்டு தான் இருக்குது, வச்சா அதிகமாக கொடுக்குற ரேட்லாம் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டில் பார்த்து வாங்கிடுவானுங்க, ஸ்வீட்டிங் கட்ட வச்சிருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூலோட வரானுங்க. இங்கே ஸ்கேட்டிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா இருக்கும் போல. ஆனால் ஸ்கேட்டிங் ஷூ போட்டு இங்கே ஃபுல்லாக வலிக்கிட்டு வரானுங்க. ஆனால் பேரண்ட்ஸ் கூட கிட்ட இருக்காங்க. இந்தாங்க பார்த்தேன், நம்ம சென்னையை விட இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மால்லையும் பார்த்தீங்கன்னா 100 இன்ச்சு டிவி வச்சிருக்காங்க அடிக்கடி. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 95 இன்ச்சு அந்த மாதிரி இன்ச்சு தான் வச்சிருப்பாங்களே தவிர இங்கே 100 இன்ச்சில் வைக்க மாட்டாங்க. எல்லா மால்லையும் பார்த்தீங்கன்னா 100 இன்ச்சு டிவி ஃப்ரண்ட்லேயே வச்சிருக்காங்க நிறையா. ஏன்னா இங்கே ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 லட்சமே வருது. ஆனால் அப்பயுமே இங்கே வந்து 100 இன்ச்சு வாங்குறானுங்க. நான் கண்ணு முன்னாடியே பார்த்தேன், ஒருத்தங்க வாங்கிட்டு போனது ஆர்டர் கொடுக்குறாங்க, அவங்க வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க வீட்டுக்கே. இங்கே எல்லாம் ஐடினால வந்து அந்த அளவுக்கு காசு ஏர்ன் பண்றாங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லாமல் வாங்கிடுறாங்கன்னு என்னன்னு தெரியல. எனிவேஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கூப்பன் கார்டு வச்சிருக்காங்க. நீங்க நெட்ல அதிகமாக வாங்கிட்டே இருந்தீங்கன்னா டிஜிட்டல் கூப்பன் கார்டு வச்சு நீங்க கிஃப்ட் வச்சர்ஸும் இங்கே பண்ணிக்கலாம். இங்கே என்னன்னாக்கா டெய்லி க்ராசரிஸ்க்காக ஹைப்பர் மார்க்கெட்டு, பிக் பாஸார் எல்லாம் வச்சிருக்கானுங்க. அதனால நீங்க அதுவும் பண்ணிக்க முடியும். மற்றபடி இந்த மாலில் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. நார்மலாக என்னென்ன இருக்கோ அதுதான் இருக்கு. என்ன மாலில் வாங்குறவங்களுக்கு ஒன் ஸ்டாப் டிப்ரேஷன். நீங்கள் மற்ற மாலில் சுற்ற தேவையில்லை, ஒரே மாலில் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். மற்றபடி இங்கே எதுவும் பெருசாக இருக்க மாதிரிலாம் ஒன்றும் தெரில. என்ன இது வந்து பெரிய மால்னு சொல்கிறானுங்க. பெங்களூருக்கு தான் அது பெரிய மால். கம்பேர்ட் டு அதர் சிட்டிஸ் இது வந்து ஒரு சின்ன மால் தான். ஃபீனிக்ஸ் வந்து சென்னையில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பெங்களூரில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா இது இவ்வளோ இருக்கு, இவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன், இது எனக்கு தெரியாதா? என்ன தேட்டர் வேணால் கொஞ்சம் பெருசாக கட்டி வச்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது ஒரு பிளாக்லேயே. என்ன கடைங்க இங்கே நிறையா இருக்குது, டெக்னாலஜி கடைங்க அதிகமாக இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெஸ் கடைங்க அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஷூ கடை, அப்புறம் இந்த டெக்னாலஜி கடை, அதாவது ஃபோனு, கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரி வாங்குற மாதிரி கடைங்க தான் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்க வந்து வரீங்களா, இங்கே அதிகமாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா இங்கே சாப்பிட்ற ஃபுட் அதிகமாக இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரக்கு வச்சிருக்கானுங்க. அதுக்காக வரவங்களும் பார்த்தீங்கன்னா டீம் அவுட்டிங்காக வரவங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கும்.
மற்றபடி இந்த கடையிலலாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் சும்மா சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியதுதான். என்ன நீங்கள் மாற்றி வந்துட்டீங்கன்னா திரும்பியும் ஃபுல்லாக நடந்த பிறகு லேட் ஆகும். இது அப்போ என்ன ஃபினிக்ஸ் மாலை ஃபேஸியாக்கு இது பெட்டர் தான். அதுவும் வெளியெல்லாம் வந்துட்டீங்கன்னா ஃபுல்லாக குட்டி குட்டி கடைங்களாக இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி கடைங்க வழியாக நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம். யாரும் வந்து உள்ளே போய் சாப்பிடுவானுங்க. ஸோ ஈவினிங் டைம் வந்து இது பண்ணிவிட்டு இங்கே வந்து மெட்ரோவும் ஒரு பக்கத்துலேயே தான் இருக்குது. மெட்ரோக்கு என்ன நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். வந்து மெட்ரோ பிடிச்சி நீங்கள் ரிட்டர்ன் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ அதிகமாக இருக்குங்க. இப்போ தான் வந்து ஏதோ ஒயர்லெஸ்க்கு இப்போ டிரைவரே இல்லாமல் மெட்ரோலாம் விட்டுருக்கானுங்களாமா. எனிவேஸ் ஃபைன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே நம்ம பெங்களூர் ஃபோர்ட் பற்றி போட போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாலுக்கு நாங்கள் தர ரேட்டிங் 7 தரோம். பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.